அப்பவே உன்னோட வீசாவை இங்கே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அங்க செட்டில் ஆகிற ஒவ்வொரு இண்டியனும் போய் சொல்லிட்டு தான் செட்டில் ஆகுறாங்க. உண்மையை சொல்லியிருந்தா கிரீன் கார்டே கிடைச்சிருக்காது. அங்கிள், எனக்கு நெக்ஸ்ட் வீசா அப்ளை பண்றதுக்கு few months ஆகும். அது வரைக்கும் உங்க லெபார்ட்டரியில R&D டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றேன். ப்ளீஸ் டெல் மீ தி ஃபேக்டரி அட்ரஸ் அங்கிள். Here Holstewart. Anytime you can join. ஹாய் அங்கிள். ஹாய். காலையில இருந்து உங்களை பார்க்கவே முடியல. நீ ஜாயின் பண்ணிட்டேன்னு காலையிலே தெரியும். ஆமா, மூட் அவுட்டா இருந்தேமே. எஸ், மூட் அவுட் தான் அங்கிள். என் வீட்டு ஓனரோட பையன் இஸ் ரன்னிங் அ லோக்கல் நியூஸ் பேப்பர். நான் யூஎஸ் கான்சுலேட்டுக்கு முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்ததை அவனோட நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணிட்டான். ஆமா. அதை பார்த்து எல்லா நியூஸ் பேப்பர்லயும் என்னை பத்தி நியூஸ் போட்டுட்டாங்க. இன்னும் எங்க போனாலும் என்ன ஐடென்டிஃபை பண்றாங்க. அசிங்கமா இருக்கு அங்கிள். இதுல உன் தப்பு ஒண்ணும் இல்லையம்மா. இன்ஃபேக்ட் அந்த பையனோட ஆர்டிகலை நானும் படிச்சேன். ரொம்ப பிரமாதமா இது இருக்கான். உன் பர்மிஷன் இல்லாம அந்த போட்டோ போட்டு தப்பு தான். ஆனா அந்த ஆர்டிகலும் மெசேஜும் டு பி அப்ரிஷியேட்டட். எனக்கு வீசா கிடைக்காம போயிடும். அந்த விசா கிடைக்கலன்னா பெரிய ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல. இந்த கம்பெனியை நானும் ஆண்டியும் தான் பாத்துக்கிறோம். யூ கேன் டேக் ஓவர் அண்ட் ரன் த கம்பெனி அண்ட் டூ சர்வீஸ் டு தி சொசைட்டி. ஓகே? Yes, I'm Arun. Can I meet your MD? please be seated. Okay, sir. Mr. Arun has to come to meet you, sir. Hello. Yes, sir. I'll send him, sir. Mr. Arun. சார் உங்களை கூப்பிடுறாரு. Okay, sir. சரி, ஐ வில் காண்டாக்ட் யூ லேட்டர். Hi, sir. உட்கார் அருண். Thank you, sir. அன்னைக்கு உன்னை நான் பார்க்ல பார்த்து கார்டு கொடுத்தேன். பட் நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ வர்ற. Sorry, sir. I'm yet to write my arrear to complete my degree. அதான் டெலிகேட்டா இருந்தது. என்ன டிகிரி? விஸ்காம். ஓ சி. ஏன் எக்ஸாம் எழுதாம விட்டுட்ட? எங்க அப்பா அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு எழுதாம விட்டுட்டேன். நல்ல பிரில்லியன்ட் பாய் நீ. பேரண்ட்ஸ் கிட்ட ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? இல்ல சார், என்னோட ஆம்பிஷன் எங்க ஏரியாவில் கவுன்சிலர் ஆகி பொலிட்டிக்கல் கரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. கவுன்சிலரா? ஐ திங்க் யூ நீட் ரியல் கவுன்சிலிங் அபவுட் யுவர் ஆம்பிஷன். பட் சார், அருண், பாலிடிக்ஸ்ல என்டர் பண்றது தப்பே இல்ல. அரசியலுக்கு போகணும்னு நீ ஏன் நினைக்கிற? என்னை சுத்தி இருக்கிற சொசைட்டிக்கு நல்லது செய்யணும். அதுதான் உன் ஆம்பிஷன்னா? அரசியலை விட மீடியா இஸ் மோர் பவர்ஃபுல். ஒரு மனுஷன் அவனா அரசியலுக்கு வரக்கூடாது. மக்களா பார்த்து அவனை அரசியல்வாதியா ஆக்கணும். அப்பதான் அவன் தலைவனா ஆக முடியும். இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கே எல்லாம் புரியும். சார், what else you want me to do? என்னோட சேனல்ல இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா ஆயிடு. யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் இட். கம்ப்ளீட் யுவர் டிகிரி ஆல்சோ. இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியை இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்கள பத்தி தரக்குறைவா சொல்றதை விட சொசைட்டியில நடக்கிற கெடுதலை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணு. பாப்புலர் ஆகிறது ரொம்ப ஈஸியான விஷயம். சொசைட்டில உன்னை பாலிடிக்ஸ்ல என்டர் பண்ண சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் நோ. somehow I am impressed with your knowledge. Don't hesitate to take up this assignment. உன்னோட நாலேஜ் மேலையும் உன்னோட பர்சனாலிட்டி மேலையும் எனக்கு ஒரு தனி அபிப்பிராயம் இருக்கு. அருண், நீ எதை பத்தி யோசனை பண்ணாம இமிடியேட்டா HR பார்த்து யூ ஜாயின் இன் மை ஆபீஸ். ஓகே? ஓகே சார், I'll do it. ஆல் தி பெஸ்ட். Thank you, சார். தாத்தா, வா அருண், என்ன பிளசண்டா ட்ரெஸ் பண்ணிருக்க? என்ன மேட்ரு? பாலிமர் டிவில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். அதில் செலக்ட் ஆயிட்டேன். இத பாருங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர். வெரி குட், நல்ல செய்தியா இருக்க. அவர் சின்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ் சொன்னாரு. எனக்கு நிஜமாலுமே குட் அட்வைஸ் கிடைச்ச மாதிரி இருக்கு. பரவாயில்லையே, அட்வைஸை நீ அட்மையர் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன மாதிரியான வேலை? இன்வெஸ்டிகேட்டிங் ஜேர்னலிஸ்டா ஜாயின் பண்றேன் தாத்தா. salary எவ்ரி எபிசோடுக்கு. சரி சரி, அம்மா அப்பா இத கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இத சாமி படத்துக்கிட்ட கொண்டு போய் வை போ. Are you happy? I'm very happy, ma. அங்கிள் லேப்லயே டயபெட்டிக்கு வேக்சினேஷன் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப யுஎஸ் விசா? யுஎஸ் விசா இன்டர்வியூக்கு அங்கிளோட கார்ல தான் போறேன். எனக்கு தான் குழந்தைங்களே இல்லையே, நீ என் பொண்ணு மாதிரி இருந்து என் கம்பெனியை பாத்துக்க கூடாதுன்னு அங்கிள் என்கிட்ட கேக்குறாருமா. ஆஹா, என்ன அருமையான சட்டம். சட்டம்னா அம்பேத்கர், அம்பேத்கர்னா சட்டம். சட்டத்துல ஏதாவது திருத்தம் கொண்டு வரணும்னா இனிமே அம்பேத்கர் பிறந்து வந்தாதான் உண்டு. வண்டி எடுத்துற சொல்லி சேர்த்து அனுப்பி இருக்காரு. அடுத்த மாசம் சேர்த்து கட்டணும். சேர்த்துக்கிட்ட இந்த மாசமே கட்ட முடியல, அடுத்த மாசம் எப்படி கட்ட போறீங்க? எதுக்குப்பா வண்டி எடுக்கிற? 3 மாசமா டியூ கட்டல, வண்டி எடுத்துற சொல்லி சேர்த்து அனுப்பி இருக்காரு. என்ன மாமா, மாசம் மாசம் கரெக்டா டியூ கட்ட சொல்லி பணம் கொடுத்தேன்ல, என்ன பண்ணீங்க? கட்டலையா? இது நீங்க கொடுத்தீங்க, நாங்க. ஆண்டி, என்ன ப்ராப்ளம்? 3 மாசமா டியூ கட்டலங்க, வண்டி எடுத்துட்டு வர சொல்லி சேர்த்து அனுப்பி இருக்காரு சாவி கொடுத்து.
ஆண்டி உங்ககிட்ட கேஷ் இருக்கா? என்கிட்ட இல்லம்மா, அவர்கிட்ட தான். இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். நீ எதுக்காக? பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும், நான் எடுத்துட்டு வரேன். ஏப்பா காரை சீஸ் பண்றதுக்கு சட்டப்படி கோர்ட் வாரண்ட் இருக்குமே, இருக்கா? இல்லைன்னா செல்லுபடி ஆகாதுன்னு சேட்டுக்கிட்ட போய் சொல்லு. உங்க சொல்வாக்கு செல்வாக்குலாம் சேட்டுக்கிட்ட செல்லுபடி ஆகாது. ஏன் செல்வாக்கு சொல்வாக்கு எல்லா வாக்கியும் வச்சு நான் செல்லுபடி ஆக்குவேன். இப்ப குடுக்குற பணத்தை வாங்கிட்டு போ. கொடுங்க கொடுங்க. ஆண்டி, இந்தாங்க. இந்தாப்பா, மாசம் மாசம் என்கிட்டயே இனிமே பணத்தை வாங்கிக்க. ஓகே, அடுத்த மாசம் வர சொன்ன மாதிரி பணம் கொடுத்துருங்க. 1000 ரூபாய் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்துட்டாலாம் இல்லையா? தாத்தா, என்ன சோலோவா உறங்கும் உண்மைகள்னு ஒரு நிகழ்ச்சியை பண்ண சொல்லிருக்காங்க. சேதி என்னமோ நல்லா தான்டா இருக்கு. கார்டியோ கட்ட சொல்லி காசு கொடுத்தேன், அதை பிரஸுக்கு யூஸ் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணி சமாளிச்சுக்கலாம் தாத்தான்னு சொன்னியே, எங்க? அடடடடா, நீங்க தான் உல்டாவா பேசுறீங்க. நீங்க தான் பிரஸுக்கு கொடுக்க சொன்னீங்க. ஆமா, நீங்க தான் பேப்பர் நிறுவனர். நீங்க தான் பணத்தை ரொட்டேட் பண்ணணும். சேட்டு ஆள் அனுப்பிச்சு காரை ஜப்தி பண்றேன்னா ஸ்வேதா காசை கொடுத்து மானத்தை காப்பாத்துனா, இப்ப ஸ்வேதா யாரா காசு கொடுக்கறது? என் ரூமை தான் ஷேர் பண்ணிக்கிறல்ல, எனக்கு வர வேண்டிய வாடகையில கழிச்சுக்கலாம். அருண், எக்ஸலண்ட். யூ ஆர் ஃபிட் டு பி a politician. தேங்க்யூ. என்ன? ஆ? ஏய். ஏய், what happened? ஆ? Nothing. Relax, relax, relax. போயிடுச்சு. Don't worry, don't worry. Calm down, cool down. Cool down, relax. ரிலாக்ஸ், பயப்படாத, நான் இருக்கேன். நோ நதிங், பயப்படாத, ரிலாக்ஸ், கூல் டவுன், நான் இருக்க, பயப்படாத. கூல் டவுன், பயப்படாத. ஓகே ஓகே, குட் குட். டவல் இல்லையே. எனக்கு தெரியும். ஸ்வேதாஸ் காஃபி. ஹாய் ஸ்வேதா, நீ கொடுத்த ஃபார்முலா பிரமாதம், அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you, All the uncle. best. I have a huge order for this. Thank you. All the best. May I come in, sir? Yes, come in. You are Sweta, isn't? Yes, sir. Why do you wish to go to US? நீ யுஎஸ் கான்சுலேட் விசா இன்டர்வியூக்கு போகும்போது நீ அங்கேயே செட்டில் ஆக போறேன்னு சொல்லி பாரு, அப்பவே உன்னோட விசாவை இங்கேயே ரிஜெக்ட் பண்ணுவாங்க.
My mother and brother are staying there, sir. So I'm going to settle down there with them. Nothing more than education? No, there's nothing to study there. I have finished my education in Chennai itself. Okay, then we'll let you know in few days. All the best. Thank you, sir. Watch the website for the result. Sure. Ma, my visa is rejected. What a pity. Why half sitting? Problem any? Tell ya, tell. யூனிஃபார்ம் போடலையா லூசு? No problem. Recommend me. Joint leg. Pain. Don't worry. You teacher. எஸ் I father. Human rights problem. உங்க பையன் சரியா யூனிஃபார்ம் போட்டு வர்றதில்ல, கிளாஸ்க்கு வர்றதில்ல, ஹோம்வொர்க் பண்றதில்ல. இவனால மத்த பசங்களும் கெட்டுருவாங்க போல இருக்கு. You know my wife? His mother. Morning drinking, evening drinking, night drinking. Beating. No cooker. I cooker. He helper. No homework. His mistake no. Please. சரி சரி Teacher கிளாஸ்க்கு போ. excused. இனிமேல் உங்க Go. அப்பா இங்க வர சொல்லாத. இவனும் இவன் இங்கிலீஷும். என்ன கீரை மாமா? கோங்குராமா ஆந்திராவில இருந்து வருது. ஆ? ஏது கீரை வருது, கிருஷ்ணா நதி நீர் ஏன் வரலன்னு ஏன்ட்ட கேக்குற மாதிரி இருக்கு. அது அவங்கிட்ட எல்லாம் கேட்கணும். வாமா. ஆண்டி, ரேவதி இன்னும் காலேஜ்ல இருந்து வரலையா? ரேவதிக்கு பிடிச்ச பேல்புரி, தாத்தாவுக்கு பிடிச்ச தயிர் வடை, உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆண்டி, என்னோட அங்கிள் என்ன R&D டிபார்ட்மெண்டோட சீஃபா போட்டிருக்காரு. salary, போனஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் என்ன தனியா ஒரு ஃபிளாட் எடுத்துக்க சொன்னாரு. ஆனா உங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப நீ அமெரிக்கா போலியா? ஆண்டி, நான் இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன் ஆண்டி. உங்க அம்மா கோச்சிக்கிட்டது இப்பதான் எனக்கு புரியுது. இத பாருமா, உன்னோட டெபாசிட்டையும் உன்னோட ஜுவல்ஸையும் எடுத்துட்டு மாடி காலி பண்ணிட்டு இப்ப ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போயிடு. நாங்க என்னவோ நீ வச்சிருக்கிற டெபாசிட்டுக்கு ஆசைப்பட்டு அதுக்காக உன்னை இங்க தங்க வச்சிருக்கிறோம்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஆண்டி, என்னோட லைஃப்லயே நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆண்டி. தாத்தா, அவங்களை கொஞ்சம் கன்வின்ஸ் அது பண்ணுங்க ஒண்ணும் தாத்தா. இல்லம்மா, உங்க அம்மா போன்ல கோவமா பேசுனாங்க. அந்த டென்ஷன்ல பேசிட்டு இருக்கு. நான் சரி பண்ணிடுறேன். தாத்தா, நீங்க தானே சொன்னீங்க இந்தியால படிச்சுட்டு யுஎஸ்ல போய் வேலை செய்யணுமான்னு. ஆமா, இப்போ நான் இங்கேயே செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் தாத்தா. தாத்தா ப்ளீஸ். ஏற்பாடு பண்றேம்மா. அம்மா, ஆண்டி கிட்ட ஏமா அப்படி பேசுன? அவங்க பொண்ணை விட என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க தெரியுமா? மா, வேணும்னா அந்த டெபாசிட்டையும் ஜுவல்ஸையும் உனக்கு அனுப்பி வச்சிடுறேன். ஆன்டி ஃபேமிலி பணத்தை எல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறதே இல்லம்மா. இவங்களோட அப்ரோச்சும் அங்கிளோட என்கரேஜ்மெண்ட்டும் தான் என்ன இந்தியாவிலே செட்டில் ஆகணும்னு டிசைட் பண்ண வச்சிருக்கு. அண்ணி ஃபேமிலி தப்பா எடுத்துப்பாங்கன்றதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேமா. இதான் என்னோட டிசிஷன். வாங்க, நானே உங்களை வர சொல்ல நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. இவன் யூனிஃபார்ம் போடுறதில்ல, ஹோம்ஒர்க் செய்யறதில்ல, கேட்டா மிஸ் ஒன்னும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றான். என்னத்த சொல்றது, கண்டிக்க வேண்டிய நீங்களே தினம் குடிக்கிற வேலையில இருந்தா பையன் எப்படி படிப்பா? மிஸ், எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. டேய், பிரின்சிபால் கிட்ட உங்க அப்பா சொன்னதை சொல்றா.